ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சரண ஸ்டேஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வருஷங்கள் நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும்னு வந்து நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக இதை நான் மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஏன்னா இந்த ஒரு படத்தால் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். STR 48 தேசிங் பெரியசாமி, STR எல்லாருமே, கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு படம் வருது அப்படின்ட்டு. இந்த படம் வந்து ஏன் வந்து இவ்வளோ நாள் நடக்கலை, ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, இல்லை இந்த படம் ட்ராப்டுன்னு வந்து நிறைய விதமான ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து 2023 வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இவங்க காம்பினேஷன், இவர் டேரக்டர், இவர் ப்ரொடியூசர், இவர் ஆக்டர் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 10 தலை ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. லாஸ்ட் இயர் 2024 அப்போது STR பர்த்டே அப்போ அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. STR 48 தான் அந்த டைட்டில் அதில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாதனால இந்த படம் நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவிட்டியாகவும் ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்படி தான் அப்படி தான் நிறைய விதம் நானும் பார்த்தேன். இது என்னென்னா, இந்த 10 தலைக்கு அப்புறம் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த படம் தான் பண்ண போகிறாரு, தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. பட் ஆனால் கடைசியில் அந்த படம் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா தக் லைஃப் வந்து நடிச்சிட்டாரு, கமல் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை கமல் சாரும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, தக் லைஃப். அது இந்த வருஷம் June 5 ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் மெயினாக இந்த படத்தை பற்றி தான் நான் பேச வர்றேன். ஏன்னா இந்த படம் வந்து ஏன் இந்த படம் எதுவுமே அப்டேட் வரல அப்படின்னு வந்து அண்ணோட ஃபேன் சைட்லேயே எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்தாலுமே வெளியில் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் வந்த டைமில் இந்த படத்து மேலே இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா STRோட படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அண்ணனோட படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது, என்ன ஜானர் எல்லாமே. இது வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ஒரு போஸ்டரில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா தேசிங் பெரியசாமி இது முன்னாடி வந்து கண்ணு கொள்ள இடத்துல ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் தான். இப்போது நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த கதையை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த கதையை வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் அந்த படம் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போது என்ன சொல்கிறது, மெயினாக அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக அமையலை. இதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் பண்ண போகிறாருன்னு நம்ம எல்லாமே தெரியும். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சிம்பு நடிக்கிறாரு, தேசிங் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் தான் இப்போ அந்த படத்துக்கு வந்து கரெக்டாக அமையலை. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு என்னென்னமோ அடிச்சு விடுவாங்க. இது இப்படி சிம்பு ஷூட்டிங் வரல, அதனால தான் படம் ஸ்டார்ட் பண்ணல, சிம்புவால் தான் இந்த படம் இதுவாகிடுச்சு, சிம்புவால் தான் டிலே ஆகுது. அது வந்து நம்மளுக்கு அது புதுசு இல்லை. அந்த மனுஷனை வந்து விட்டுறணும். ஏன்னா அது வந்து இப்போ ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா சிம்பு சொல்லிட்டா அது வந்து லாஜிக் ஆகிடும் அப்படின்னு வந்து இவங்களோட கான்செப்ட். பட் அதெல்லாம் அந்த டாப்பிக்கில் நான் வரல. இந்த படம் வந்து ஏன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா, இந்த படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் மற்ற யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரியும் இதனால தான் நானும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் என்ன ஃபேக்டோ அதுதான் நான் சேனல்லையும் போடுவேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக சொல்லணுன்னு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே போடுற வீடியோஸே அப்படி தான். இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கரெக்டாக இன்னும் வரைக்கும் கரெக்டாக லாஜிக். ஏன்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம், STRோட கெரியர்லேயே ரொம்ப பெரிய ஒரு படம். ப்ளஸ் வந்து கதையும் வந்து ஒரு தரமான ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஏனோ தானோ எடுத்து, சரி இவங்களாம் கேட்குறாங்க அதனால் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் ஏடாகூடமாக போய் அந்த படத்தை கேவலமாக ஒரு இதுவாக கொண்டு போய் அதை நம்மளை திட்டி அப்படி பண்ணுறதை விட ஒரு தரமான ஒரு கதை இருக்குது, ஒரு தரமான ஒரு என்ன சொல்கிறது, கேஷ் ரங்கோ எல்லாமே நல்லா இருக்குன்னா அந்த படத்தை வந்து நம்ம பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக அந்த படத்தை நம்ம வரவேற்கணும். இப்படி பண்ணால் தான் எல்லாமே நம்மளுக்கு அது வந்து ஒரு கரெக்டாக அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வருஷம் கூட போட்டோம். இப்போது நம்ம அடுத்த தக் லைஃப் வருது, அடுத்தது STR 49 வந்து AGS அஸ்வத் மாரிமுத்து ப்ராஜெக்டோட பண்ணுறாங்க. இப்போ அந்த படம் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சிம்புக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு படம். வந்து அவரோட கரியர்லேயே எப்படி நீங்கள் மன்மதன், வல்லவன், சிலம்பாட்டம், வினயத்தன் விரைவையா, மாநாடு நிறைய படம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து இந்த படம் கண்டிப்பாக
ஒரு 100 மடங்கு இல்லை 500 மடங்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் பேசப்படும். அதனால இந்த படத்தை பொறுமையாக பண்ணணும் அப்படின்றது எப்படி சொல்கிறது, எந்த சொதப்பலும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு படத்தை நல்லபடியாக பண்ணி அந்த ப்ராடக்டை நல்லபடியாக வெளியில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற அந்த ஒரு விஷயத்தினாலே அவங்களுக்கு அங்கே வேலை செய்யணுன்ற விஷயமே தோணாது. எனக்கு வந்து என்னென்னா அவங்க நல்லபடியாக அந்த படத்தை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா ஒன் பை ஒன்னாக அவங்க இன்ச் பை இன்ச், ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த படத்தோட கதையை பற்றி அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நடுவில் நிறைய ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அஜித் சார் தான் இந்த படத்தை பண்ணுறாரு, இந்த படம் எஸ்டிஆர் நடிக்கலை, ட்ராப்டு, வேற ஒரு ஆக்டர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேசினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ இந்த படமும் போச்சா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த படம் கண்டிப்பாக எஸ்டிஆர் பண்ணணும், இது பண்ணால் ஒரு ஃபுல் பேக்கேஜ் எஸ்டிஆருக்கான ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு ஃபிலிமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். இந்த படம் எப்படியாவது கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு அது கண்டிப்பாக இந்த படம் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போயிடுவார்னு தெரியும். பட் இன்னும் பயங்கர ஒரு லெவலுக்கு போயிடுவார். இந்த படம் மிஸ் பண்ணிடக்கூடாது எஸ்டிஆர்னு ஒரு பெரிய ஏக்கம் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோட்டோ போட்டாங்க பாருங்கள் 2 பேரும், அதில் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கண் கலங்கிட்டேன் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம். அப்பாடா இந்த படம் கண்டிப்பாக எஸ்டிஆர் தான் பண்ணுறாரு, வேறு யாரும் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு கண் கலங்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம வரவேற்கணும். நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நல்லபடியாக பண்ணி முடித்து கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாகிடும். இப்போது இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் இன்னும் கரெக்டாக அமையலை. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நானே வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு என்னால் சொல்ல முடியாது, அதனால தான் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான வேலைகள் நிறையா இருக்குது. ஏன்னா எடுத்தவங்க ஒன்று இப்போ எடுக்க முடியாது. ஸோ அதுக்கும் பின்னாடி ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த தளபதி ரீரிலீஸ் அப்போது நடந்தது ரோகிணியில். அப்போது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டேரக்டர், அப்போ இந்த டேரக்டர் தேசிங் வந்திருந்தாங்க அந்த தேட்டருக்கு. அப்போ அவங்க கேட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இல்லை படம் ட்ராப்லாம் இல்லை. அவங்க இதுமாதிரி கேட்டிருக்காங்க டேரக்டர்கிட்ட, இந்த மாதிரி என்ன படம் ட்ராப்லாம் சொல்கிறாங்க, என்ன உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் இல்லை, ட்ராப்லாம் கிடையாது, எஸ்டிஆர் தான் நடிக்கிறாருன்னு அஃபிஷியலாக அவரே சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு அவர் சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. பட் நேற்று அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே ஆஃப் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் 48வது படமாக வரும்போது ஒரே ஒரு தாட் தான் என் மைண்டில் வந்தது, இந்த படம் ஏன் 50வது படமாக மாறக்கூடாது, இது 50வது படமாக வந்திருக்கலாமே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது தக் லைஃபாக மாறும்னு நினச்சி பார்க்கல. 48th மூவி, 49 அது ஏஜிஎஸ் அஸ்வத் மாரிமுத்து ப்ராஜெக்ட். 50வது படமாக வந்து இது மாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய படம்ன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் மாறினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு 50th ஃபிலிம் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய படமாக இருக்கணும், இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த படம் மாறலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 2-3 வருஷம் கூட இன்னும் டைம் எடுத்துக்கிட்டோம், நல்லபடியாக வரட்டும் அந்த படம். ஏன்னா ஒரு பெரிய படம், அது வந்து எஸ்டிஆரோட கெரியரே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களே, சிம்பு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் நடிக்கணும், அவர் இன்னும் பயங்கரமாக வர வேண்டிய ஆள், ஏன் அவர் இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சில ஆடியன்ஸ்லாம் கேட்பாங்க என்கிட்ட. ஏன் சிம்பு போய் கமல் கூட நடிக்கிறாரு, ஏன் சிம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்டது, சில பேர் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த தேசிங் ப்ராஜெக்ட் படம் வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து ரூமர்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க எஸ்டிஆர் 48 அந்த மூவியை பற்றி. இந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொத்திட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி, பொத்திட்டு இருங்கடா கொஞ்சம் நேரம் எதுவும் பேசாதீங்கடா அப்படின்றத வந்து நேற்று ஒரு ஃபோட்டோவில் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் எல்லாரையும் வாய மூடுற மாதிரி ஒரு தீனி போடுவாங்க, காட்டு பசின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காட்டு பசிக்கு வந்து ஒரு தீனி போடுறோமா அந்த படம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து February 3 எஸ்டிஆரான பர்த்டே வருது. ஸோ நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வரதாக போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் இப்போயே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கு ஒரு சோர்ஸ் மூலிமா சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு தான் பாதி வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் இருக்குங்களா. இப்போ அது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருந்தது, அது எஸ்டிஆர் 48 அது என்ன 50வது படம்ன்றீங்க. ஆக்சுவலி அது 48வது படமாக தான் இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா, அந்த படம் தள்ளி போனதுனால அது 40th ஃபிலிம் வந்து தக் லைஃபாக மாறிடுச்சு. இப்போ தக் லைஃப் வந்து இந்த வருஷம் June 5 வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர், சாங்ஸு, அது நிறைய ஆடியன்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 49 மூவி வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் அஸ்வத் மாரிமுத்து ப்ராஜெக்ட். அஸ்வத் மாரிமுத்து வந்து ஓமை கடலேன்ற ஒரு படம் எடுத்தார், ஞாபகம் இருக்கும். அந்த படம்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதுக்கப்புறம் இப்போ டிராகன் ஒன் வந்து பிரதீப்பை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஓவர்.
அது நேற்று தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட ஒர்க் எல்லாமே எல்லாமே முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக இங்கே ஒருவர் எஸ்டிஆர் கூட ப்ராஜெக்ட் பண்ண ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த வருஷம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 50 படம் தான், அது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு எல்லாமே இந்த February தெரிஞ்சிடும். அது அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோ சொல்லிட்டேன்னா சரி ஓகே கண்டிப்பாக வரும், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி ரூமர்ஸ் இந்த படத்தை பற்றி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா நேற்று அந்த ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. ஸோ அதிலே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தேசிங் வந்து எஸ்டிஆர் அந்த காம்பினேஷனில் தான் அந்த படம் வருது. வேறு எந்த ஆக்டரும் நடிக்க போகிறதில்ல, அந்த படம் ட்ராப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் படம் வரும். நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸுக்கு நல்லபடியாக அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அண்ணன் வந்து 3-4 வருஷம் படம் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த டைம்லேயே நம்ம தலைவனுக்காக நம்ம நின்னப்போ இப்போ படங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் படம் வரலாம் என்ன ஆகுது, ஒன்றே ஆகுது. அவர் தோல்வியில் இருக்கும்போதே நம்ம கூட நின்னவங்க இப்போ ஒரு 2 வருஷம் அந்த படம் வந்தால் லேட்டாக வந்தாலும் என்ன பிரச்சனை, ஒன்றே ஆக போகிறது இல்லையே. தலைவன் நமக்காக தானே படம் பண்ணுறாரு. நம்ம வந்து யார் கூட கம்பேரிசன் தேவையில்லை. யார் வேணால் கலெக்ஷன் அடிக்கிட்டோம், யார் வேணால் பெரியல் ஆகட்டும், யார் வேணால் கண்டினியூஸாக 1 வருஷத்துக்கு 2-3 படம் நடிக்கிட்டோம், அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம அண்ணன் வந்து வருஷத்துக்கு 1 படம் பண்ணாலும், வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு 1 படம் பண்ணாலுமே நமக்கு பிடிச்ச படத்தை நல்ல படமாக கொடுக்கணுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அவர் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு. அது வந்து இவனுக்கு இன்னமும் அந்த பழைய கான்செப்ட்லேயே இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ரூட்டே வேறு, நம்ம ரூட்டு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். நம்ம 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். அந்த ஒரு படம் கொடுக்கும்போதே அவர் நல்ல படமாக தானே கொடுக்குறாரு. இப்போ வரிசையாக நல்ல படங்கள் தான் கொடுத்தாரு. ஸோ நமக்கு இந்த ஏட்டர்ஸ், நமக்கு இந்த சோஷியல் மீடியா சில பசங்களாம் வேலை பார்க்குறாங்கலாம் நமக்கு தேவையே கிடையாது. அது சில வானா என் வாயில் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் அதை நம்ம மைண்டில் ஏற்றினா நம்மளுக்கு தான் அது ரொம்ப டென்ஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை அப்படியே போட்டுருணும். அவங்களெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல படங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. மனுஷன் வந்து நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள், நல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார், நமக்காக தான் உழைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நமக்காக நல்ல படங்கள் கொடுக்கணும். அந்த செலிப்ரேஷன் எல்லாமே அவர் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். வெயிட் பண்ணி அந்த படத்தை நல்லபடியாக அது ஒரு வெற்றி, இன்னும் அதுக்கும் தாண்டி அந்த படத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதுக்கு அவங்கள நம்ம வேலை செய்ய விடணும். அதுக்கான ஒர்க்கை அவங்கள ஃப்ரீயாக ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் நம்ம சைட்லேருந்து அந்த சப்போர்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் அந்த ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் ஃபயராக இருக்கும். அதுக்கு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் எனக்கு இந்த தக் லைஃப் அடுத்த படம்லாம் கூட இல்லை, இந்த படம் எனக்கு ரொம்ப மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் அந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அது செலப்ரேஷன் ஃபயர் மோடில் இருக்கேன். இந்த படம் எப்படா எடுத்து முடிப்பாங்க, ஸ்க்ரீனில் பார்க்கணும், அப்படியே ஒரு ஃபயர் வருது. அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லபடியாக அந்த படம் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, தோல்வியிலே இருக்கும்போது அந்த மனுஷன் கூட நம்ம இருக்கும்போது ஒரு 2-3 வருஷம் படம் வரலன்னா என்ன, நம்ம போய்டுவா போகிறோம். அவருக்கு தெரியும் நம்ம சாதாரண கூட்டம் இல்லை, வேறு லெவலான ஒரு கூட்டம். அதனால் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இது பேச தான் நான் வந்தேன். ஆக்சுவலி ஷார்ட்டாகவும் முடிக்கலாம் பார்த்தா லாங் வீடியோ ஆச்சு. ஸோ சாரி. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம். அது நேற்று ஒரு ஃபோட்டோ அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் சரி வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்டிஆர் 48 அதாவது 50 படமாக மாறிடுச்சு. இந்த படத்தை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் மேக் பண்ணுறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.